சென்னை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது டெஸ்ட் நடந்தது. யூனிட் 8 இருக்கிற வினாக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நம்ம கொஸ்டின் உள்ள போகலாம். என்ன டாபிக் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு, அடுத்து மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சீர்திருத்தவாதிகள் மற்றும் சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இல்லை பார்க்கலாம் என்னென்ன முக்கியமான விஷயங்களாக இருக்குன்னு பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போகலாம். பாருங்க சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முகமதியன் இலக்கிய கழகத்தை கல்கத்தாவில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, முகமதியன் லிட்ரஸி இன் கல்கத்தா. சரி, நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சார் சையது அகமது கான், சரியதுல்லா அண்ட் அப்துல் லத்தீப் மிர்சா குலாம் அகமது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆனால் நம்மளுக்குள்ள இந்த ரெண்டு குழப்பம் வரும். சரிங்களா, அந்த முகமதியன் இலக்கிய கழகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்கம், கழகம் அல்லது சங்கம். சரிங்களா, அப்படின்னா இது யார் 1863 சரிங்களா அப்துல் லத்தீப், நவாப் அப்துல் லத்தீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, கல்கத்தாவில் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர் சையத் அகமது ஏன் நம்ம குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பாருங்க. நம்மளுக்கே தெரியும் அலிகார் இயக்கம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இந்த அலிகார் இயக்கம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த சர் சையது அகமது கான் தான் ஆரம்பிச்சுவார். எப்போ 1875 ஓப்பன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, அலிகார் இயக்கம். சரிங்களா, இந்த அலிகார் என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா அருகில் இருக்கிற அலிகார் என்ற இடத்துல அலிகார் இயக்கம் சொல்றாங்க. சார் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875 முகமதியன் பள்ளி. சரிங்களா, முகமதிய பள்ளி அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பார். சரிங்களா, இது எங்கே ஓப்பன் பண்ணிருப்பாருன்னா கல்கத்தாவில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அடுத்து 2 வருஷம் கழிச்சு 1877 முகமதியன் ஆங்கிலியன் ஓரியண்டல் கல்லூரி, முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 1920 என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து யூனிவர்சிட்டியா பல்கலைக்கழகமாக மாறி இருக்கும். சரிங்களா, நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். முகமதியன் இலக்கிய கழகம் அப்படின்னா யாரும் சொல்லலாம், நீங்கள் அப்துல் லத்தீப் தான் சொல்லணும். அப்போ முகமதியன் பள்ளி, முகமதியன் ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரி, சரிங்களா ஓரியண்டல் கல்லூரி. அடுத்து வந்து அது பல்கலைக்கழகமாக தரவெடுக்கப்பட்டது 1920. சரிங்களா, இந்தியாவிலே வந்து முஸ்லீம்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காலேஜ் எதுனா இதுதான். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த அலிகார் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு கேட்பாங்க, எப்போ 1875 மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, சர் சையது அகமது கான் என்ன பண்ணான்றது தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து அந்த அப்துல் லத்தீப் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, முகமதியன் இலக்கிய கழகம் என்ற விஷயத்தை ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த சையது அகமது கான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முஸ்லீம் மக்கள் சரிங்களா பழைய விஷயத்திலிருந்து வெளியே வந்து நவீன கல்வி முறைக்கு நம்ம மாறணும். அது மட்டும் இல்லாமல் நவீன கல்வி முறைக்கு நம்ம மாறணும். ஐரோப்பிய கல்வி முறையினுடைய அறிவியல் பாடங்கள் நம்ம நல்லா கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க பணியில் நம்ம ஈடுபடணும். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்து இந்த மாதிரி நம்மளுடைய சமூக முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு பார்த்தா சார் சையது அகமது கான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஆனால் அந்த விஷயங்கள் தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ண வேலையை பாருங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் கருத்துக்களை கருத்தில் கொள்க. சரிங்களா, எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. சரிங்களா, எது தவறான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாக்கியம் பாருங்க. ராஜாராம் மோகன் ராயனுடைய சதிக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவளித்தவர் வெல்லேல்சி பிரபு அப்படின்னு கொடுத்துறாங்க. சரிங்களா, வெல்லேல்சி பிரபு கிடையாது. யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் கொடுத்தார். வில்லியம் பெண்டிங் பிரபு இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, இது பண்ணியிருப்பாரு. 1829 சதியானது ஒழிக்கப்பட்டிருக்கும். அதாவது உடன்கட்டை ஏறுதல். சரிங்களா, கணவன் இறந்து விட்டால் அந்த கணவன் வந்து எரிக்கப்பட்ட அந்த புதைக்குழியிலே மனைவியானவள் தள்ளப்படதான் சதி ஒழிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சதி ஒழிக்கப்பட்டது எப்போனா 1829 பண்ணியிருக்காங்க. யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் பண்ணியிருக்காரு. தப்பான ஒரு வாக்கியம். சரிங்களா, அடுத்து பாருங்க. சுத்தி இயக்கத்தை சுவாமி தயானந்த சரஸ்வதி தொடங்கினார். இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம். முதல்ல சுத்தி இயக்கம்னா என்ன, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மதம் மாறி போன இந்துக்களும் சரிங்களா இந்துக்கள் இருந்து மதம் மாறி போன முஸ்லீம்களும் சரிங்களா அடுத்து கிறிஸ்துவர்களும் இவங்க என்ன பண்ணா மீண்டும் இந்து மதத்துக்கு திருமணம் சொல்றதா இது சுத்தி இயக்கம் சொல்லுவாங்க. இது யார் ஓபன் பண்ணாங்கன்னா தயானந்த சரஸ்வதி தான் ஓபன் பண்ணாங்க. என்னுடைய முக்கியமான இயக்கம் என்பது ஆரிய சமாஜம். சரிங்களா, ஆரிய சமாஜம். சரிங்களா, 1875 இதனுடைய இயர்ஸ்லாம் நல்லா படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா, மூல் சங்கர் என்ற இயற்பெயர் கொண்டவர் இவர் தான். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தவறு, 2வது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. அப்போ தவறான கூற்று வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான், ஏ மட்டும் தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சமத்துவ சமாஜம் சரிங்களா என்னும் அமைப்பை நிறுவியவர் யார். சரிங்களா, சமத்துவ சமாஜம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது யார் ஓபன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். சரிங்களா, வைகுண்ட பெருமாள். சரிங்களா, இவர் எங்க வந்து பிறந்திருக்காங்க கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரிங்களா சாமி தோப்பு என்ற இடத்துல ஒரு பிறந்திருப்பார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவருடைய வழி என்ன சொல்லுவாங்க, ஐயா வழி. இவருடைய செல்ல பேர் என்ன சொல்லுவாங்க, முத்துக்குட்டி. இதெல்லாம் சொல்லுவாங்க, முத்துக்குட்டி. இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வழி. சரிங்களா, ஐயா வழி இதெல்லாம் அவர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பீடம்
என்ற ஒரு வழிபாட்டு முறையை எதிர்த்திருப்பார். சரிங்களா, பீடம் என்ற வழிபாட்டு முறையை எதிர்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நிழல் தாங்கல் என்று சொல்லக்கூடிய உணவு, சரிங்களா, எல்லாருக்குமே சமபந்தி உணவு முறையை கொண்டு வரணும், நிழல் தாங்கல் என்ற ஒரு உணவு கூடத்தை கூட வந்து பார்த்தா வைகுண்ட பெருமாளானவர் ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா, அப்போ இந்த சமத்துவ சமாஜம் இது மாதிரி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதுக்கட்டும் இல்லாமல் இந்த அயோத்தியாசர் என்ன பண்ணியிருப்பாரு, அத்வைதானந்த சபா, சரிங்களா, நீலகிரியில் உள்ள சரிங்களா தோடர் இன மக்களுக்காக அத்வைதானந்த சபா என்ற ஒரு விஷயத்தை ஒரு ஓப்பன் பண்ணுவார். ஓகேங்களா, இந்த சபான ஒரு விஷயம் யார் ஓப்பன் பண்ணாங்க, எந்த வருஷம் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வந்து படிச்சு வச்சுங்க, அதில் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, சரி ஓகே சார். இப்போ சமத்துவ சமாஜம் யாரு, வைகுண்ட பெருமாள் ஞாபகம் வச்சுக்கோங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஜீவன் என்பதே சிவன் என்ற கூற்று யாருடையது? சரி, அந்த கூற்று யார் சொன்னாங்க? ஜீவன் என்பதே சிவன், சரிங்களா, ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரிங்களா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எல்லா உயிரிலுமே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனத்தை அவர் சொல்லியிருக்கார். சரிங்களா, இங்கே வாழக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினத்திலும் கடவுள் இருக்கின்றார் என்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான், சரிங்களா, சேவை தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ நீ கடவுளுக்கு சேவை செஞ்சா போதும், சரிங்களா, மனிதருக்கு நீ சேவை செஞ்சா போதும், அது கடவுளுக்கு சேவை செய்யற மாதிரி அர்த்தம் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இதில் வந்து பாருங்க சார், இந்த ஜீவன் என்பது இது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கல்கத்தா ஒரு காளி கோயிலுடைய ஒரு பூசாரி அவர் இருந்திருப்பாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாருங்க இந்த விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய முதன்மையான ஒரு சீடர். சரிங்களா, முதன்மையான சீடர்னு சொல்லுவாங்க. இந்த ராமகிருஷ்ண மடம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டவர்கள் கேட்பாங்க எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடம் 1897 ராமகிருஷ்ண மடம், சரிங்களா, தோன்றிருப்பாங்க எங்கன்னா பேலூர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இயக்கத்துடைய நோக்கம் என்பது என்னன்னா மருத்துவ வசதிகள் செய்வது, அது மட்டும் இல்லாமல் கல்வி வசதி, சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இயற்கை பேரிடும் போது வந்து ஏற்படும் போது அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது மாதிரி தொண்டு நிறுவனமாக அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் முதன்மையான சீடர்னா விவேகானந்தர் மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். டாக்டர் எஸ் தர்மம்மாள் தமிழ் ஆசிரியருக்காக நடத்திய போராட்டம் என்ன அப்படின்னு கேட்கிறான். சரிங்களா, முதல்ல இந்த தர்மம்மாள் என்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இவங்க ஒன்றும் இல்லை சார், தமிழ் ஆசிரியருக்காக போராட்டம், இவங்க ஒன்றும் இல்லை, ஒரு சமூக ஆர்வலர் தான். இவங்க பெரியாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வராங்க. பட் இருந்தாலும் அந்த காலகட்டம், சரிங்களா, ஒரு 1940 இந்த காலகட்டத்தில் தமிழ் ஆசிரியர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்களும் மற்ற ஆசிரியர்கள் விடவே எங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆசிரியர்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு சம்பளத்தை வந்து ஈக்குவலாக பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழவு வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ போராட்டம் பண்ணும்போது அப்போது கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவினாசி லிங்கம் இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இவங்க சொல்கிற விஷயம் கரெக்டுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அந்த விஷயம் பேசி தமிழ் ஆசிரியர்கள் கரெக்டான சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவினாசி லிங்கம் அப்போது கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சார் இந்த தர்மம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இழவு வாரன்றது மறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் பெரியார் தந்தை, சரிங்களா, ராமசாமி ஈவேரா ராமசாமிக்கு வந்து பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்தது யாருன்னா அந்த அம்மா தான். பெரியார் என்ற பட்டம், சரிங்களா, பட்டம் கொடுத்ததும் இந்த அம்மா தான் கொடுத்தாங்க. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ இழவு வாரம் என்பது தமிழ் ஆசிரியரால் நடைபெற்ற ஒரு போராட்டம் என்றது மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஐயன்காளி 1963 திருவனந்தபுரத்தில் உள்ள டேஸில் பிறந்தார். அப்போது அப்பகுதி திருவிதாங்கூர் அரசினுடைய ஆட்சி பகுதியாக இருந்து கேட்கிறாங்க. சரி, இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் சார் பிறகுறாரு. இவர் எங்கே பிறகுறாரு? இவர் பெங்களூரில் பிறகுறாரு. சரிங்களா, பெங்களூரில் பிறந்திருக்காரு. சரி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய இதுல தூண்டப்படுறாங்க? நாராயண குரு, ஸ்ரீ நாராயண குரு. சரிங்களா, இந்த நாராயண குரு வந்து பார்த்தா கேரளாவில் பிறந்திருப்பார். சரிங்களா, இவர் வந்து பார்த்தா திருவனந்தபுரம் கேரளா காலடியில் பிறந்திருப்பாரு. இவருடைய தூண்டுதலின் பேர் தான் இவர் வந்து இங்கே வந்திருப்பார். சரிங்களா, இவர் என்ன இயக்கம் ஆரம்பிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாது ஜன பரிபாலன சங்கம். சரிங்களா, சாது ஜன பரிபாலன சங்கம். சார் இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க? 1907 ஓப்பன் பண்ணாங்கன்றது மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அப்போ வந்து ஏழை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சங்கத்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேங்களா, ஜாது ஜன பரிபாலன சங்கத்தை ஓப்பன் பண்ணது யாரு? இந்த ஐயன்காளி என்றது மறக்கவே கூடாது. சரிங்களா, அவர் எப்போ பிறந்திருக்காரு பாருங்க, பெங்களூரில் பிறந்திருக்காரு. இவருடைய குரு யார்? நாராயண குரு. ஓகேங்களா, மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டுக்காங்க, பார்க்கலாம். பிரார்த்தனா சமாஜம் டாக்டர் ஆத்ம பாண்டுரங்கால் தொடங்கப்பட்டது. சரிங்களா, ஆத்ம பாண்டுரங்கால் தான் தொடங்கப்பட்டது. எந்த வருஷம்? 1867 தொடங்கப்பட்டது. சரிங்களா, 1867 தொடங்கப்பட்டது. இதனுடைய பிறப்பிடம் என்பது பம்பாய். அதுவும் பிரம்ம சமாஜத்துக்கு ஆப்போசிட்டா, பிரம்ம சமாஜம் வந்து எங்க இருக்கு? கல்கத்தாவில் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா ஒரு இயக்கம் தோன்றப்பட இந்த பிரார்த்தனா சமாஜம் தான். பிரம்ம சமாஜம் யாரு உங்களுக்கே தெரியும், யாரு? ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் 1828. சரிங்களா, அப்போ இது கல்கத்தாவில் இருக்கு. அதுக்கு இணையாக ஓபன் பண்ண செய்யப்பட்டது தான் இந்த, சரிங்களா, பிரார்த்தனா சமாஜம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க.
இந்த சமாஜம் அனைத்து ஜாதியினருக்கும் பங்கேற்கும் சமபந்தியை சம ஜாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. கரெக்டான ஒரு விஷயம் சரிங்களா, எல்லாத்தையுமே பண்ணாங்க இவங்க சரிங்களா, ரெண்டுமே ரைட்டு. அடுத்து பாருங்க, ஜோதிபா பூலே ஆண்களுடைய மேம்பாட்டிற்காக பயணியாற்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒன்றும் சார், இப்போ ஜோதிபா பூலே உங்களுக்கே தெரியும், இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பிறகுறாரு, 1827 பிறகுறாரு. மகாராஷ்டிராவில் 1827 பிறகுறாரு, உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் பெண்களின் முன்னேற்றத்துக்காக தான் பாடுபட்டார். அந்த காலகட்டத்தில் ஆண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏகபோக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருந்து, பெண்களுக்கு தான் உரிமைகள் மறுக்கப்பட்டது. அதனால பெண்களுக்கு மேம்பாடுக்காக தான் அவர் பாடுபட்டார். ஓகேங்களா, இந்த விஷயம் தப்பு. இங்கே வந்து பெண்கள்ன்றது வரணும், தப்பு. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறடமாக கொண்டது அப்படின்னு தப்பு. சரி, அங்கே பிரார்த்தனை தான் நம்ம முதலே சொல்லிட்டேன், பம்பாய். அப்போ கூட்டுலாம் பார்க்கும்போது வந்து பார்த்தா எது சரி, 1 மற்றும் 2. இந்த 1 மற்றும் 2 தான் சரி. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களுக்கும் அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுவதிலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சார். ரொம்ப முக்கியமான விஷயம். சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் சார் சொன்னாங்க. நம்மளுடைய மறைநூல்கள் அது மாதிரி எதுவுமே சொல்லலை, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுத்தி இயக்கத்தை ஓபன் பண்ணது யார் தான், இவங்க தான் சார். இது எந்த நூலில் சொன்னாலும் கேட்பாங்க. சத்யார்த்த பிரகாஷ், சத்யார்த்த பிரகாஷ் சரிங்களா, இந்த நூலில் இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தை திருமணம், விதவை மறுமணம், மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுது, மறைநூல்களே சொல்லப்படல. நீங்கள் சும்மா வந்து இந்த புராண கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொந்த எந்த நூலில் சொல்லியிருக்காங்க, சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலில் சொல்லியிருக்காங்க ஞான சரஸ்வதி சரிங்களா. இதோட சீடர் தான் இந்த சத்ரானந்தா, இது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவினுடைய ஜாதிய கட்டுமானத்திலிருந்து வியக்கத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அது வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கலாம். தர்ம பரிபாலன யோகம், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா தர்ம பரிபாலன யோகம் தான். ஸ்ரீ நாராயண குரு தான் கொண்டு வந்திருப்பார். யாரு? ஸ்ரீ நாராயண குரு சரிங்களா. ஸ்ரீ நாராயண குரு சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் சரிங்களா. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இவரும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் சரி. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவேனா, ஏகப்பட்ட இடத்துல தண்ணி இருக்கக்கூடாது, மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்தது. இவருக்கு அந்த வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டால் இவர் வந்து உள்ள இறங்குறாரு சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் தர்ம பரிபாலன யோகம், அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கோயிலும் கட்டுறாரு. அந்த கோயில் வந்து எங்க இருந்து கூட கேட்பாங்க, அருவிபுரம் என்றது மறக்கக்கூடாது சரிங்களா. அருவிபுரம் சரிங்களா. இவர் சமபந்தி உணவு முறை இது எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். குலாம்கிரி யாருடைய படைப்பு அப்படின்னு கேட்கலாம் சரி. அந்த குலாம்கிரி என்பது குலாங்கிரினா நான் முதல்ல அடிமைத்தனம். இது யார் எழுதினாங்க அப்படின்னு ஜோதிபா பூலே தான் எழுதினாரு, அடிமைத்தனம். ஏன்னா இவர் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்தவன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படிலாம் பாதிக்கப்பட்டார்ன்றதை பற்றி ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. அடிமைத்தனம் குலாம்கிரி என்பது ஜோதிபா பூலேனுடைய ஒரு இது படைப்பு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இந்த எம்ஜி ரானடே சரிங்களா, மகாதேவ ரானடேன்னு சொல்லுவாங்க. இந்த எம்ஜி ரானடே வந்து பார்த்தா என்னென்ன அமைப்புகள்லாம் ஏற்படுத்தினாரு, இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அந்த பிரார்த்தனா சமாஜ்னு படித்தோம். அதில் 2 முக்கியமான ஆள் வந்து பார்த்து யார் பார்த்தோம், சில ஆர்சி பண்டார்கர்னு ஒருத்தருப்பாரு, பண்டார்கர். அடுத்து வந்து எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடேன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்கான கல்விக் கழகம் எப்போ ஓப்பன் பண்ணாரு, 1880 ஓப்பன் பண்ணாரு. ஓகேங்களா, அடுத்து பூனா சர்வஜனிக் சபை 1870 ஓப்பன் பண்ணாரு சரிங்களா. விதவைகள் மறுமண சங்கம் சரிங்களா, மறுமண கழகம் அப்படின்னு சங்கம் சொல்லுவாங்க, விடுதியுடன் ஞாபகம் வச்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1861 ஓப்பன் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி விஷயங்கள் வந்து எம்ஜி ரானடே பற்றி கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு இது பிரார்த்தனா சமாஜத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள். அதனால் இந்த விஷயங்கள் தெளிவாகவே ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அடுத்து பாருங்க சார், இந்த ஜோதிபா பூலே பற்றி வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூனாவில் முதல்ல பெண்களுக்கான ஒரு பள்ளியை தொடங்கியிருப்பார். 1848 ஒரு தொடங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக அவருடைய மனைவியாருக்கு சொல்கிறாங்க சாவித்திரிபாய் பூலே அவர்களும் இணைச்சு ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். யாருடைய பணியும் இயக்கமும் 1956ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த இயக்கம் ஏற்றப்படுவதற்கு வழிகோலியது அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. 1856 சரிங்களா. இந்த காலகட்டம் என்பது பாருங்க 56. இந்த காலகட்டத்தில் விதவை மறுமண சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது யார் வழிகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சரிங்களா. வங்காளத்தினுடைய ஒரு நவீன உரைநடையினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் அதுக்கு ரொம்ப தூண்டுகோலாக இருந்திருக்காரு. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, விதவை மறுமணம் என்பது இப்போ விதவை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கணும், சதிகளாக இருந்து உடன்கட்டுகிறதில் குழந்தை திருமணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைநூல்களே சொல்லப்படவில்லை சரிங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாருங்க வெளிநாட்டு நூல்களை வந்து முற்போக்குத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாதாடும் போது இவர் அப்படி சொல்லலை. நம்ம அதனுடைய நூல்கள் மறைநூல்களே முற்போக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்கள் முதல்ல அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ண நம்ம மக்கள்கிட்ட போராட்டம் பண்ணுறாரு. ஓகேங்களா, நவீன வங்காளத்தின் உடனடி தந்தை யார் அப்படின்னு கேட்டேன், யாரை சொல்லுவார், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நவீன வங்காள உரைநடையின் தந்தை
உரைநடையின் தந்தை. சார் அது மட்டும் இல்லாம முதல்ல திருமணத்துக்கான ஒரு வயது சட்டம் கொண்டு வராங்க. அது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. 1860 கொண்டு வராங்க திருமண வயது சட்டம். முதல்ல பெண்களுக்கு இருக்கணும், ஆண்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க திருமண வயது சட்டம். அதை கொண்டு வரது முக்கியமான காரணமாக இருந்தால் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் இருந்தார். ஓகேங்களா, அதனால ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் எந்தெந்த இயக்கம் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. பிரார்த்தன சமாஜம் நம்ம படிச்சதுதான். யார்? ஆத்மா பாண்டுரங்க தான் ஆரம்பிச்சாரு. சார் எந்த வருஷம்? 1867. ரொம்ப முக்கியமான விஷயம், பம்பாயில் ஆரம்பிச்சாரு. பிரம்ம சமாஜ் யாரு? ராஜாராம் மோகன் ராய் 1828 கல்கத்தாவில் ஆரம்பிச்சார். ஓகேங்களா, கல்கத்தா. அடுத்து பாருங்க தர்ம சபா. தர்ம சபா வந்து பார்த்தீங்கன்னா யாரு? ராதாகாந்த் தேவ், இவர் தான் ஆரம்பிச்சாரு. அடுத்து பாருங்க ஆரிய சமாஜம் 1875 பஞ்சாப்ல. சரிங்களா, தயானந்த சரஸ்வதி. மேலை கங்கை சமலையெல்லாம் சுற்றி திரிந்து வரும் பஞ்சாப்ல போய் தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. தயானந்த சரஸ்வதி. மூல் சங்கர் என்ற இயற்பெயர் கொண்டவர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது என்ன வருது பாருங்க, 2. சரிங்களா, 2 4 3 2 4 3 1. சரிங்களா, அப்போ ஏதாவதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து இயர்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க சார். பிரம்மஞான சபை உங்களே தெரியும் 1875 பிரம்மஞான சபை. இந்த பிரம்மஞான சபை யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? பிளவாட்ஸ்கி மற்றும் சரிங்களா எச்எல் ஆல்காட் சொல்லக்கூடிய பிளவாட்ஸ்கி யாரா? ரஷ்ய பெண்மணி. ஆல்காட் என்பது அமெரிக்கா. இது வந்து அமெரிக்காவில் ஓபன் பண்ணிருப்பாங்க. 1975 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, அமெரிக்காவில் ஓபன் பண்ணிருப்பாங்க. சரி, சரிங்களா. அடுத்து பாருங்க ராமகிருஷ்ண மிஷன். இந்த ராமகிருஷ்ண மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தோற்று? நான் முதலே சொன்ன விஷயம் ராமகிருஷ்ண மடம் சொன்னேன், 1897. அடுத்து பாருங்க சார் பெண்கள் சங்கம். பெண்கள் சங்கம் என்பது 1923. சரிங்களா. அடுத்து பாருங்க தேவ சமாஜம். தேவ சமாஜம் என்றது பார்த்தீங்கன்னா 1987. சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. என்ன வருது பாருங்க, 2 1 2 1 4 3. சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தவறாக பொருந்ததை கண்டுபிடின்னு கேட்குறாங்க. சரிங்களா, பாருங்க மகரிஷி கார்வே. இந்த மகரிஷி கார்வே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்களா. பெண்களுக்கான ஒரு இயக்கம் நடத்துறாரு. கரெக்டான ஒரு விஷயம். சரிங்களா, கரெக்டு. அடுத்து பாருங்க மகாத்மா காந்தி என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, ஹரிஜன் சங்கம், ஹரிஜன் இயக்கம். சரிங்களா, உங்களே தெரியும் ஹரிஜன் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இதழ் ஹரிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நவ்ரோஜ் பர்தோஞ்சின்னு சொல்லுவாங்க. நவ்ரோஜ் பர்தோஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கம். இது ஒரு ரைட்டான ஒரு விஷயம் தான். நாராயணகுரு. நாராயணகுரு வந்து பார்த்தீங்கன்னா இந்து இயக்கம்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. இவர் வந்து தர்ம பரிபாலன சங்கம் ஒன்று ஓபன் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பண்ணாலும் இவர் இந்து என்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த குடியினுக்கு மட்டும்தான் அது உரியது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசியிருப்பார். ஓகேங்களா, அப்போ இந்த விஷயம் தப்பு. சரிங்களா, அப்போ நாராயணகுரு வந்து பார்த்தீங்கன்னா தர்ம பரிபாலன சங்கம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்ம பரிபாலன இயக்கம் மறக்கக்கூடாது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சார் இது வரணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அன்னிபெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபையினுடைய தலைவராக இப்போது ஆனார் அப்படின்னு கேட்குறாங்க சார். ரொம்ப முக்கியமானது. இவங்க எப்போ தலைவர் ஆனாங்க? 2 விஷயம் உங்களுக்கு குழப்பம். சரிங்களா சார், இவங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினராக எப்போ செய்கிறாங்க? 1889 தான் செய்கிறாங்க. சரிங்களா, 1889 தான் செய்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க உறுப்பினர் ஆகிறாங்க. மெம்பர் இவங்க உறுப்பினர் 1907. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த 1907 இந்த பிளவாட்ஸ்கி என்ற அம்மையார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க செத்து போயிடுவாங்க. அதுக்கிட்ட தான் நம்ம அந்த தலைவராக மாறி இருப்பாங்க. 1907. சரிங்களா, 1907 வந்து தலைவர் ஆனார். அப்போ ஆன்சர் வந்து தலைவர் பிரம்மஞான சபையின் தலைவர் தான் அவங்க கேட்குறாங்க. இந்த 1917 எதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இவங்க ஐஎன்சியுடைய தலைவராக ஆனாங்க. ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக கல்கத்தா மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இந்த அன்னிபெசன்ட் அம்மையார் தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்தியாவினுடைய முதல் சரிங்களா இந்திய தேசிய காங்கிரசுடைய பெண் தலைவர் யார் சொன்னா யார் சொல்லலாம்? நீங்கள் அன்னிபெசன்ட் அம்மையார் தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இயக்கம் இயக்கம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகேங்களா, 1916. இந்த 1916 இயக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஹோம் ரூல் தன்னாட்சி இயக்கம். இவங்க எங்க ஓபன் பண்ணாங்க? சென்னையில் ஓபன் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னாட்சி இயக்கம். சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தன்னாட்சி இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பம்பாயில் ஓபன் பண்ணது யார்? திலகர். இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அவங்க ஞாபகம் வச்சுங்க. அப்போ இவங்க பிரம்மஞான சபையினுடைய தலைவராக வந்து 1907. அது மட்டும் இல்லாமல் இவங்க செத்து போனது எங்க? சென்னை அடையாறு தான் செத்து போனாங்க. சார் இவனுடைய 1907 1933 வரைக்குமே சரிங்களா இந்த பிரம்மஞான சபையினுடைய தலைவராக அவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை அடையாறுல இவங்க செத்து போனாங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இவருடைய பத்திரிகையோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. காமன்வெல்த் நியூ இந்தியா என்ற பத்திரிகை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபேமஸான வசனங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் எப்போது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இது வந்து பார்த்தீங்கன்னா 1865 தொடங்கப்பட்டது. ராமலிங்க அடிகள் வள்ளலார்
ராமலிங்க அடிகளாரால் தொடங்கப்பட்டது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த சமரச வேத சன்மார்க்க சங்கமானது சமரச சுத்த சன்மார்க்க சங்கமா மாறி போயிருக்கும். என்ன மாறி இருக்கும்? சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு மாறி போயிருக்கும் பிற்காலகட்டத்தில். பட் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம், 1866 இந்த காலகட்டத்தில் பெரும் பஞ்சம் ஏற்படுது. பெரும் பஞ்சம். அதனால 1867 வடலூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு, சரிங்களா, உணவு இடுற பழக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அன்று அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டு போன அந்த தீ மூட்டமானது இன்னி கூட இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒரு பெரும் பஞ்சத்தின் காரணமாக என்ன பண்ணிருப்பாரு, வடலூர் ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார். 1867 ஆரம்பிச்சுப்பார். ஓகேங்களா. இவருடைய வந்து நெறி என்ன சொல்லுவாங்க, ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா செடி கொடிகளையும் பார்த்து கூட இறக்கும் கொள்வார். இது மாதிரி விஷயங்கள் அவர் கொடுத்துருப்பாங்க. இது ஞாபகம் வச்சு. இவருடைய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவரை பற்றி கேட்கறதான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அப்போ சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பது சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக பின்காலத்தில் மாறி போட்டது. அவ வந்து பார்த்தீங்கன்னா 1865 ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பிரம்மண சபை இயக்கம் இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்கிறான். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம். 1866 தான் சார் இது ஆரம்பிச்சாங்க. சரிங்களா. 1886 தான் ஆரம்பிச்சாங்க. இது உங்களுக்கே தெரியும். 1875 அமெரிக்காவில் தான் ஓபன் பண்ணாங்க பிரம்மண சபையை. அமெரிக்கா. சரிங்களா. பிளவாட்ஸ்கி. அதுக்கடுத்து யாரு? ஆல்காட். சார் உங்களுக்கே தெரியும், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்ய பெண். சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 1875 அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மண சபையை ஓப்பன் பண்ணுறாங்க. சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது 1886. இது வந்து நம்ம வந்து எப்போ இருக்குன்னு ஆனாங்க, நம்முடைய அயர்லாந்து பெண்மணி. சரிங்களா. 1889 தான் வந்து பார்த்தீங்கன்னா யார், நம்மளுடைய அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உறுப்பினர் ஆகியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து அரியபுரம் என்ற ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டியவர் யார்? முதல்ல நம்ம சொன்ன விஷயம் தான். யாரு? நாராயண குரு தான் கட்டினார். சரிங்களா. வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிறந்திருப்பாரு. சரி, இவருடைய தூண்டுதலின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சாது ஜன பரிபாலன சங்கம் அதில் ஓபன் பண்ணியிருப்பாரு. இந்த ஐயன் காளி 1907 ஓபன் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிறந்திருப்பாரு. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. வெங்கனூர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் கூட்டுகளில் ராணி மங்கம்மாள் பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்கிறான். சரிங்களா. இந்த ராணி மங்கம்மாள் யாரு? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை நாயக்கர். மதுரை நாயக்கனுடைய ஒரு, சரிங்களா, சொல்லுவாங்க மதுரை நாயக்கர் வரக்கூடிய ஒரு வம்சாவளியில் வந்தவங்க. சரிங்களா. இவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சொக்கநாத நாயக்கர். சரிங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம். சொக்கநாத நாயக்கனுடைய மனைவி தான் யாரு? இந்த ராணி மங்கம்மாள். சரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மங்கம்மாள் இஸ்லாமியர்களுக்கு மானியம் கொடுத்தாங்க. கரெக்டு தான். என்ன விஷயம் சொல்றாங்க பாருங்க சார். அவங்க அந்த காலகட்டத்திலேயே பாருங்க, இந்த 1688 இந்த காலகட்டம். சரிங்களா. 1688 சில அந்த 1600 அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா. நம்மளுடைய சொன்னது யாரு? சொக்கநாத நாயக்கர் சொன்ன அந்த சொக்கநாயகர் இருந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் வந்து கிருஷ்ணமூர்த்தி வீரப்பன் இருப்பாரு. அதுக்கடுத்து அவருடைய பேரன் வந்து விஜய ரங்க சொக்கநாதன் இருப்பார். ஒரு காப்பாட்சியாளராக அந்த அம்மா இருப்பாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட ஒரு செக்குலர் விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது சமய சார்பற்ற விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், அந்தந்த மக்கள் வந்து எந்த மதத்தை தேர்வு செய்கிறார்களோ அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று சொல்லி அதுதான் தர்மம் என்று சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதனால இவர் கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மானியம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க சார். ராணி மங்கம்மாள் சொக்கநாத நாயக்கனுடைய மனைவி. நான் சொன்ன விஷயம் தான் ரைட்டு. அடுத்து ராணி மங்கம்மாளுடைய மகன் கிருஷ்ண முத்து வீரப்பன். சரிங்களா. இது ஒரு ரைட்டான ஒரு விஷயம் தான். அப்போ அந்த முத்து கிருஷ்ண வீரப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோயால் செத்து போனாரோட கேட்பாங்க. எந்த நோய்னா அம்மை நோய். சரிங்களா. அம்மை நோயால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே செத்து போயிடுவார். ஓகேங்களா. நல்லா நான் வச்சுங்க. சரிங்களா. அப்போ இஸ்லாமியில் மானியம் கொடுத்துருக்காங்க. அப்போ சமய சார்பற்ற ஒரு தன்மையோடு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லோ என்ற ஒரு கிறிஸ்துவ பாதியாரை சிறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. மெல்லோ என்ற ஒரு கிறிஸ்துவ பாதியாரை சிறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போசோத் என்ற ஒரு சமய துறவியை நம்ம வாழ்நாள் கூட தன்னுடைய அரசவையிலேயே அவங்க இது பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது எல்லாமே அனைத்துமே சரிதான் சார். இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் தமிழகத்தில் நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரி, நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அபூஜ்தம்மாள் தான் எழுதினாங்க. சரி, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய 70 ஆண்டு கால அனுபவத்தை பற்றி அதில் எழுதியிருப்பாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த அபூஜ்தம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த அபூஜ்தம்மாள் வந்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்றத சொல்லுவாங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள். சரிங்களா சார். அது மட்டும் இல்லாமல்
சார் இவங்க வந்து அபு ஜமால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவங்க. ஓகேங்களா, அதனால காந்தியினுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறதுக்காகவே இவங்க எளிமையான வாழ்க்கைக்கு மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தியினுடைய மனைவியாருடைய கஸ்தூரி அம்மாள் அவங்களுடைய எளிமை தோற்றத்தின் காரணமாக அதனுடைய வாழ்க்கையை அவங்க மாற்றிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, அப்போது நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதினா அபு ஜமால். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 1964 பத்மஸ்ரீ விருது, அதாவது தாமரை திருது விருது வந்து கொடுத்துருப்பாங்க. தாமரை திரு என்ற விருது கூட கொடுத்துருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ நான் கண்ட பாரதம் அபு ஜமால் மறக்கக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். யாருடைய மகள் காந்தியால் லீலாவதி என்று பெயரிடப்பட்டால்? சரி, ஒன்றும் இல்லை, கடலூர் அஞ்சலி அம்மாள் மகள். என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடலூர் அஞ்சலி அம்மாள் நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உங்களுக்கே தெரியும். நீலன் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நடந்திருக்கும். எஸ்என் சோமயாஜுலு திருநெல்வேலி மாவட்ட சேர்ந்த தலைமை தாய். அந்த போராட்டத்தில் என்ன பண்ணிருப்பாங்க நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 9 வயது மகளாக இருக்கக்கூடிய அம்மா கண்ணுவை கூட்டு போயிருப்பாங்க. அவருடைய மகள் பேர் என்னது? அம்மா கண்ணு. சரியா, அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, காந்தியடிகளை போய் பார்க்கும்போது அந்த அம்மா கண்ணு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கூட்டு போயிட்டு அவருடைய வர்த்தா ஆசிரமம், சரிங்களா, குஜராத்தில் கூடிய வார்த்தா ஆசிரமத்தை கூட்டு போய் படிக்க வைக்கிற எல்லாரும் வேலையும் பார்ப்பாரு. உடனே அந்த அம்மா கண்ண பேர் என்ன பண்ணுவார்? நீலாவதி என்ற பேரை மாற்றிப்பார். ஓகேங்களா, அப்போது இந்த விஷயம் வந்து ஞாபகம் வச்சுங்க. நீல் சிலை கடலூர் அஞ்சலி அம்மாள். அது மட்டும் இல்லாமல் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தான். சரிங்களா, தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளே சொல்லியிருப்பார். இந்த காந்தியடிகளே சொல்லுவார் தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி. இவங்க ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க. இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான் சொன்னார். சார் என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, இவன் வந்து பார்த்தீங்கன்னா கடலூருக்கு வந்திருப்பார் காந்தி. இவங்களை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு பர்தா வேடம் அடைந்து குதிரையில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு காந்தியடிகளை பார்ப்பாங்க. அப்போ குதிரையில் போனோடனே நம்ம காந்தியடி பார்ப்பார், இவ்வளோ வீரமாக ஒரு பெண் வராங்கன்றதுக்காக. அவருடைய பேர் என்ன சொல்றாங்க? தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி என்று கடலூர் அஞ்சலி அம்மாள் அழைக்கப்படுகிறாள். மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ரொம்ப முக்கியமானது, சீனிவாச காந்தி நிலையம் தொண்டு நிறுவனத்தை வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, யார் சார் அப்படின்னா அபு ஜமால் தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்து தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. நான் முதலே சொல்லிட்டேன், அபு ஜமால் என்பது காந்தியடிகளால் ஒரு தத்தெடுக்கப்பட்ட மகள்னு சொல்லிட்டேன். இல்லை காந்தி என்ற விஷயம் விட்டுலாம். அடுத்து பாருங்க, சீனிவாசன் அப்படின்னு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய தகப்பனார் பேர், அவருடைய தந்தை பேர் என்ன சொல்லுவாங்க? சீனிவாசனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனிவாசனார். சார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியில் இருந்தவர். சுயராஜ்ய கட்சி உங்களுக்கே தெரியும். சுயராஜ்ய கட்சி, சரிங்களா, 1923 ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். சரிங்களா, நாட் சேஞ்சஸ் வந்து ப்ரோ சேஞ்சஸ்லாம் படிச்சிருப்பீங்க. மாற்றத்தை வேண்டக்கூடியவர்கள் யார்? நம்ம சுயராஜ்ய கட்சியில் சொல்லுவாங்க. சுயராஜ்ய உங்களுக்கே தெரியும் யார் ஓப்பன் பண்ணது? முதலாளரும் சியாதாஸ் தான் ஓப்பன் பண்ணாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து சுயராஜ்ய கட்சியில் வந்து உறுப்பினராக இருந்தவர் யாரா? சத்தியமூர்த்தி மற்றும் சீனிவாசன். இவங்கெல்லாம் மாற்றத்தை வேண்டக்கூடியவர்கள். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷனில் ஜெயிச்சு உள்ளே போய் நம்ம சட்டமன்றத்தில் போய் பேசணும், மக்கள் குறைகளை பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த சீனிவாசனுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்த மகள் தான் அந்த அபு ஜமால். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா பாருங்க, காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டவர் அவருடைய கொள்கையால். அப்போ காந்தியோட பேரும் அப்பா பேரும் ஒன்னா வச்சு என்ன ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, அதுதான் சீனிவாச காந்தி நிலையம் என்றது மறக்கவே கூடாது. ஓகேங்களா, எதுக்காக அந்த பேர் வச்சுக்கின்றது கூட ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டு பின்வரும் எந்த தமிழக பெண்மணி சிறை சென்றார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, சார் நான் முதலே சொன்ன விஷயம் தான். நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் நடந்தது யார்? கடலூர் அஞ்சலி அம்மாள். 1927 நடந்திருக்கும். எஸ்என் சோமயாஜுலு தலைமையில் நடந்திருக்கும். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அப்போது அதில் சிறை சென்றவர் யாருன்னா இந்த கடலூர் அஞ்சலி அம்மாள் தான் போயிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியானவற்றை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பார்க்கலாம். அபு ஜமால் பற்றி தான் திரும்பி கொடுத்துருக்காங்க பாருங்க. அபு ஜமால் மகாகவி பாரதியினுடைய பாடலை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினார். ஓகே, அவர் பாரதியுடைய பாட்டை பாடின விடுதலை உணர்வை தூண்டார். ரைட்டு. 1899 ஜனவரி மாதம் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார். ரைட், வசதியான குடும்பத்தில் பிறந்தார். 1983 வரைக்கும் இந்த அம்மா இருந்திருப்பாங்க. சரிங்களா, 1999 83 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அன்னை கஸ்தூரியினுடைய எளிமை தோற்றத்தால் கவரப்பட்டு அவர் தம்முடைய எளிமையான வாழ்க்கைக்கு வாழ்ந்தார். கஸ்தூரிபாய் வந்து யாரு? காந்தியடிகளுடைய ஒய்ஃபு. அதனால வந்து மாறுவா. அப்போ எல்லாமே அனைத்துமே சரிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. எழுதிய நூல் இது நான் கண்ட பாரதம். இப்போ எப்போ வந்து பார்த்தோன்னா தாமரை திருவிருது வாங்கினான்னு சொன்னேன். 1964 தாமரை திருவிருது பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். எந்த ஆண்டு ராணி மங்கம்மாளுடைய பெயரன் விஜயரங்க சொக்கநாதன் தன்னுடைய தந்தை இறப்பு நாள் அகழி நிறையப்பட்டார்னா 1688. சரிங்களா, நம்ம படிச்ச விஷயம் தான். சரி, சொல்லிட்டு இவருடைய கதைகள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, 1988 வந்து மதுரை நாயக்கர் சேர்ந்த ராணி மங்கம்மாள் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணா ஒரு காப்பாட்சியாளராக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அந்த விஜயரங்க சொக்கநாதன் ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறதுனால சரிங்களா ராணி மங்கம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பாட்சியாளராக இருந்திருப்பார். காப்பாட்சியாளர்
காப்பாட்சியாளராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாருங்க, இவருடைய தந்தை பேர் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணமூர்த்தி வீரப்பன் இருந்தார். அவர் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு செத்து போயிடுவார். அதுக்கடுத்து அவருடைய பேரை நான் வந்து என்ன பண்ணுவாங்க, அரியரில் வந்து அமைய வைப்பாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது மட்டும் இல்லை சார், இந்த 1688 சரிங்களா இந்த 1804 வரைக்குமே வந்து பார்த்தா அந்த ராணி மங்கம்மாளுடைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து பார்த்தா ஆணி மாதம் ஊசல் திருவிழான்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? அம்மனை வந்து இந்த ஊசலில் வச்சு ஆடுற விஷயங்கள் எல்லாம் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட ஒரு பெண் அரசி அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லணும்? நீங்கள் ராணி மங்காம்மாள் தான் சொல்லணும். தென்னாட்டையே தன்னந்தனியாக ஆட்சி செய்த ஒரு பெண் அரசி யாரு? ராணி மங்காம்மாள் தான் மறக்கக்கூடாது. ஓகேங்களா? அவருடைய பேருன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் ராணி மங்காம்மாள் பற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்பாங்க. அதை நல்லா படித்து வச்சுங்க, எக்ஸாம்பிள் கேட்கணும். ஸோ அடுத்து பின்வரும் யார் வீரத்தமிழன் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீரத்தமிழன்னை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தர்மம்மாள். சரிங்களா சார்? முதலே சொல்லிட்டு இவங்க 7 வாரம் என்ற ஒரு விஷயம் நடத்துனாங்க. தமிழ் ஆசிரியர்களுக்கு கரெக்டாக சம்பளம் வரல, சம்பளம் உயர்த்தி விட சொல்லிட்டு ஒரு போராட்டமே நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஏன் வீரத்தமிழ் என்ன பேர் கொடுத்தாங்க? தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சிக்கு அதிகமான பாடுபட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ் இலக்கியம் சரிங்களா, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி, அது இலக்கியம், இதனுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக பாடுபட்டதுனால தான் இவங்க என்ன சொல்றாங்க, வீரத்தமிழ் என்ற பட்டமே கொடுத்துருக்காங்க. சில நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ வீரத்தமிழ் என்ன யாரு? டாக்டர் எஸ் தர்மம்மாள் மறக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். வேலு நாச்சியாருடைய காலம் அப்படின்னு கேட்குறாங்க. சில உங்களுக்கே தெரியும். வேலு நாச்சியார் யார்? ராமநாதபுரத்தினுடைய சரிங்களா செல்லமுத்து சேதுபதி அவருடைய மகள் தான் யார்? ஒரே மகள், இதில் ஆண் வாரிசு கிடையாது. 1730 பார்த்தீங்கன்னா 96 வரைக்கும் இந்த அம்மா இருந்திருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவருடைய கணவன் பேர் உங்களுக்கே தெரியும், சிவகங்கையினுடைய முத்துவடுகநாதர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காளையார் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருப்பார். உடனே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நம்ம சிவகங்கையை 1780 பார்த்தீங்கன்னா மீட்டிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. வேலு நாச்சியார் பற்றி நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசை வேளாண் மாநாட்டை கூட்டியவர் யார்? சரிங்களா? 1925 யார் கூட்டினாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க சார். யார் கூட்டிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலூர் ராமாமிர்தம். சரிங்களா? இந்த மூலூர் என்பது அவங்களோட பிறந்த ஊர், ராமாமிர்தம் அவனுடைய பேர். சரிங்களா? மயிலாடுதுறை என்பது முன்னாடி வந்து நாகை மாவட்டத்தில் அது இருந்தது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு தேவதாசி மரபில் பிறந்தவங்க. சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால வாழ்க்கை என்ன பண்ணாங்க, இசை. சில தேவதாசி என்பது என்ன சொன்னால் ஒரு பொட்டுக்கட்டி விடுதல் சொல்லுவாங்க. பெண்கள் வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. அங்கே கோயிலில் வந்து பார்த்தா இறைவனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து பார்த்தா சேவை செய்து கொண்டு அந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும். தான் வந்து பார்த்தா தேவதாசி மரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பிற்காலத்தில் என்ன மாறி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெண்களுடைய நிலைமை மாறி போச்சு. அதை ஒழுக்கத்துக்காக நிறைய பாடுபட்டாங்க. அந்தம்மா உங்களுக்கே தெரியும் சார், இவங்க சுழம்பு என்பவர்களை கல்யாணம் பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இவங்க தனக்கு நாட்டியமும் மற்றும் இசையும் கற்றுக் கொடுத்த தன்னுடைய ஆசிரியரையும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட பெண் உரிமையாக ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்திருக்காங்க. அதனால தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் 1930 கொண்டு வந்திருப்பாங்க சில சட்டசபையில். அதை கொண்டு வந்ததுனாவோ முத்துலட்சுமி ரெட்டி தான் உள்ள. ஏன்னா அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, சட்ட மேலே உறுப்பினராக இருக்காங்க 1930 அந்த காலகட்டத்தில். அப்போது இவங்க வெளியிருந்து போராட்டம் பண்ணுறாங்க, நம்ம உள்ளே போய் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொழிப்போர் தியாகிகள், மொழிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சரிங்களா பெரியாருக்கு துணை நின்று பாடுபட்டாங்க. ஓகேங்களா? அந்த விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவருடைய சுயசரிதை என்பது என்ன சொல்லுவாங்க, தாசிகளுடைய மோசை வலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு ஏரியாக்கள். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படிங்கிறா? சரிங்களா? இந்த உப்பு சட்டத்தை வந்து மீறியதுக்காக முதல் அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்குமணி லட்சுமி பதி தான். உங்களே தெரியும். 1930 சரிங்களா ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கும். திருச்சியிலிருந்து வேதாரண்யம், தஞ்சாவூர் வேதாரண்யம் வரைக்கும் நடந்திருக்கும். அதில் நம்ம போய் நம்மனா உப்பள்ளி ருக்குமணி லட்சுமி பதின்றது மறக்கக்கூடாது. ஓகேங்களா? அது சரி, ஓகே சார். இதில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த கண்ணம்மா நாகம்மா, இந்த நாகம்மா யாரு? பேரோட மனைவி. சரிங்களா? பேரோட மனைவி. கண்ணம்மான்றது யாரு? பேரோட தங்கை. சரிங்களா? உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 ஈரோட்டில் கல்லுக்கடை மறியல் போராட்டம் சொல்லுவாங்க. அந்த போராட்டத்தில் பெயர் பெற்றவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் அந்த கல்லுக்கடை மறியல் போராட்டம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் கையில் கிடையாது, ஈரோட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்களுடைய கையில் இருக்குது. அந்த 2 பெண்கள் யாரு? நாகமை மற்றும் கண்ணம்மா இருக்கு. எங்களை வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா சார்? இந்த நீலாம்பிகம் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலையடிகள், வேதாச்சலம்மனுடைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மறைமலையடிகளுடைய பொண்ணு தான் யார்? நீலாம்பிகை அம்மையார். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இவங்க வந்து பெரியார் சரிங்களா ஈவே ராமசாமி பெரியார்ன்ற பட்டத்தை இவங்களும் கொடுத்துருப்பாங்க. 2 பேர் கொடுத்துருப்பாங்க. ஈவேராக்கு யார்? 2 பேர். நீலாம்பிகை அம்மையார் ஒன்று, இன்னொருத்தர் யாரு? தர்மம்மாள் எடுத்து மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்போ உப்பு சட்டத்தை மீறி அபராதம் கட்டியது யாரு? ருக்குமணி லட்சுமி பதின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
அவங்களுடைய பிறந்த ஆண்டுகள் பற்றி கேட்டிருக்காங்க. மூலூர் ராமாமிர்தம் சரிங்களா 1883 பிறந்தாங்க சார் இவங்க. அடுத்து பாருங்க தில்லையாடி வள்ளியம்மை 1898 பிறந்தாங்க. ஆனால் இவங்க 1914 சரிங்களா பிப்ரவரி 22 செத்து போயிருப்பாங்க. அந்த அம்மா வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசுலேயே செத்து போயிருப்பாங்க சரிங்களா. தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஒரு சட்ட போராட்டத்தின் மூலமாக அங்கே செத்து போயிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க அஞ்சலை அம்மாள். இந்த அஞ்சலை அம்மாள் எப்போ பிறந்தாங்க 1890. அடுத்து பாருங்க அபூதம்மாள் சரிங்களா 1899 பிறந்தாங்க. ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன வருது பாருங்க 4312 சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான், ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் திட்டத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான் தொடங்கினாரு சரிங்களா. இது என்ன சொல்லுவாங்க சிம்பிளாக ஒரு லேப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 சரிங்களா. 1981 தொடங்கியிருப்பாங்க சரிங்களா, தொடங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் இவங்க வேற என்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு கூட கேட்பாங்க எக்ஸாமில் சரிங்களா. 1940 தனிநபர் சத்தியாகிரகத்திலையும் ஈடுபட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சரிங்களா இங்கே காந்தியுடைய சர்வோதய இயக்கத்திலையும் இவங்க பங்கு பெற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு விருதும் கொடுத்துருக்காங்க 2020 பத்மபூஷன் விருதும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பு சத்தியாகிரகத்தினுடைய பவள விழா 2006 நடக்கும். 2006 உப்பு சத்தியாகிரகத்தினுடைய பவள விழா அதை தலைமையேற்று நடத்துவது யாருன்னா உப்பு சத்தியாகிரகத்தினுடைய பவள விழா சத்தியாகிரகம் அதை தலைமையேற்று நடந்த இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் மறக்க. ஓகேங்களா. அது மாதிரி காந்தியினுடைய ஒரு தீவிரமான ஈர்ப்பாளர், காந்தியினுடைய சர்வோதய இயக்கத்தில் பங்கு பெற்றவர் ஒரு பெண். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் யாருடைய மரணம் எனக்கு இந்த பேரடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் மறந்துகிறார் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மாவை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். இந்த தில்லையாடி வள்ளியம்மை யார் அப்படின்னு பார்க்கலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1898 சரிங்களா. முனிசாமி மற்றும் மங்கலம் இவங்களுக்கு இணையாக தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பெர்க்லேயே இவங்க பிறகுறாங்க சரிங்களா. அங்கன்னா ஒரு விஷயம் போகிறாங்கன்னா ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க சார். இந்த 1913 இந்த காலகட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வருது. இங்கே வந்து பார்த்தா கிறித்துவ மதத்தின்படியும் தென்னாப்பிரிக்க திருமண சட்டத்தின்படியும் பார்த்தீங்கன்னா யார் கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் அந்த திருமணமான செல்லுபடியாகும், மித்த யாரும் செல்லுபடியாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து பார்த்தா காந்தியடிகள் போராட்டம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கூடிய மக்களுக்கு தலைவரியும் விதிக்கப்படுகிறது. அதனால காந்தியடிகள் போராட்டம் பண்ணும்போது அந்த காந்தியுடைய பேச்சால் இருக்கப்பட்டு இந்த தில்லையுடைய என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டத்துக்கு போகிறாங்க சரிங்களா. அந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது வால்க்ரெஸ்ட் என்ற இடத்துல வந்து போராட்டம் நடக்கும். அந்த வால்க்ரெஸ்ட் நடந்த போராட்டத்தில் என்ன பண்ணால் அந்த அம்மா கைது செய்யப்படுவார்கள். 1913 கைது செஞ்சிருவாங்க. பட் இருந்தாலும் சிறையில் தூக்கி போடும்போது என்ன பண்ணால் ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் இருப்பாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தா அங்கே சாப்பிட ஃபுட்டு அந்த என்வாமெண்ட் எல்லாம் சரியா இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள் வந்து அட்டாக் ஆகிடும். உடனே என்ன பண்ண படிக்கல போய் படுத்துருவாங்க. நம்ம காந்தியடிகள் என்ன பண்ணுற போய் விசாரிக்கிற வேலை எல்லாருமே பார்ப்பார். ஓகேங்களா. அந்த சத்தியாகிரகத்தில் வந்து நீ மீண்டும் பங்கு பெறுவா, மீண்டும் சிறை செல்லுக்கு தகுதியா அப்படின்னு கேட்கும்போது போவியான்னு கேட்கும்போது அந்த காந்தியடிகள் கேட்ட கேள்விக்கு இந்த அம்மா நான் பதில் சொல்லிப்பாங்க, நான் மீண்டும் சிறை செல்லுக்கு தயாராக இருக்கிறேன், அவள் நம்பிக்கை தான் அவருடைய வாழ்க்கை என்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவுடைய சத்தியாகிரகம் என்ற புத்தகத்தில் தில்லையாடியினுடைய தியாகமானது போற்றதுக்குரியது என்று கூட விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. தில்லையாடி வலிமை பற்றினா கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே சார். அப்போ தில்லையாடி வலிமைன்றது மறக்கவே கூடாது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. உங்களுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஜான் ரத்னம் விட்டுருங்க, யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கு. அயோத்திதாசர், ஈவே ராமசாமி, இட்டமலை சீனிவாசன். 2 குழப்பம் வரும். பெரியாரும் பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு, அயோத்திதாசனும் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஆனால் தென்னிந்தியாவினுடைய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது யார் சொன்னால் அயோத்திதாசன் சொன்னோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமியுடைய காலகட்டம் வேறு, அயோத்திதாசர் வேறு. ஏன்னா அயோத்திதாசர் வந்து காலகட்டம் என்பது பார்த்தீங்கன்னா 1800 மேலே 1882 அவர் திராவிடர் கழகத்தை ஓபன் பண்ணார். 1882 திராவிடர் கழகம். பெரியாரும் திராவிடர் கழகத்தை ஓபன் பண்ணார். திராவிடர் கழகம் பெரியார் எப்போ ஓபன் பண்ணாரு? 1944 தான் ஓபன் பண்ணார். இவர் பாருங்க முன்னோடியா இருந்திருக்காரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 1885 சரிங்களா திராவிட பாண்டியன் யாரு? நம்முடைய அயோத்திதாசர் பண்ணிருக்கார், திராவிட பாண்டியன். அப்போ இந்த திராவிடம் என்ற வார்த்தையை பாருங்க அவர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாம திராவிட மகாஜன சபை ரொம்ப முக்கியமான விஷயம். 1891 திராவிட மகாஜன சபை, திராவிட மகாஜன சபை, மகாஜன சபா. ஓகேங்களா. திராவிட மகாஜன சபைனா யாரை சொன்னோம்? அயோத்திதாசர் சொன்னோம். ஆனால் இரட்டமலை சீனிவாசன் ஓபன் பண்ணியிருக்கார். அது ஆதி திராவிட மகாஜன சபை. இவர் பாருங்க 1993 ஆதி திராவிட மகாஜன சபை. சரிங்களா. ஆதி திராவிட சார். இந்த மாதிரி வந்து ஒரு குழப்பமான சில விஷயங்கள்லாம் தெளிவாக படிச்சு வச்சுங்க. இப்போ திராவிட மகாஜன சபைனா யாரை சொல்லணும்? அயோத்திதாசர் சொல்லணும். அது இரட்டமலை சீனிவாசன் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, ஆதி திராவிடர் மகாஜன சபை 1993 ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா.
அப்போ தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாரு? இந்த அயோத்திதாசர் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நீலகிரியில் வாழக்கூடிய மக்களுக்காக அந்த தோடர் இன மக்களுக்காக நிறைய பாடுபட்டிருப்பாரு. அத்வைதானந்த சபா என்ற விஷயத்தோட ஒரு ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அதாவது இந்த சமூகத்தில் தீண்டத்தகாதவர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, தீண்டாமையிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்க என்ன சொல்லலாம், ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் சொல்லிப்பாரு. ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து ஒரு பௌத்தத்துக்கு மாறி இருப்பாரு. அதுக்கடுத்து என்னென்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு பத்திரிகை பேரோட கேட்பாங்க. சில ரொம்ப முக்கியமானது ஒரு பைசா தமிழன் 1907 ஒரு பைசா தமிழன் ஒரு வார பத்திரிகை ரிலீஸ் பண்ணார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தனிநபர் சத்தியாகிரகத்தின் சரிங்களா பங்கேற்றதுக்காக 1940 கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 1940 கைது செய்யப்பட்டது யார் அப்படின்னா சுந்தரம்மாள். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூர் மாவட்டம். சரிங்களா? திருப்பூரை சேர்ந்தவர். சரி, திருப்பூரை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பமா இருக்கும் போது இந்த போர்டை கலந்து கொண்டு சிறைக்கு செல்லப்பட்ட ஒரு பெண். ஓகேங்களா? நம்ம முக்கியமான விஷயம் சுந்தரம்மாள். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ்ல பாருங்க சார். இந்த பத்மாவதி ஆசார், இந்த பத்மாவதி ஆசாரும் பாருங்க சார், உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துட்டு இருப்பாங்க, தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, இந்த மஞ்சு பாசினி சார், இவங்க பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு காந்தியினுடைய மிக ஒரு முக்கியமான ஒரு ஆதரவாளர். அது மட்டும் இல்லாமல் காந்தி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குற ஆள் இவங்க. காந்தியுடைய இந்தி பிரச்சார சபையில வந்து இவங்க தலைமை இந்த ஏற்பாடு செய்கிற எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. காந்தி இங்கே சென்னைக்கு வரும்போது அவங்க ஏகப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பால மந்திரர் என்ற ஒரு முக்கியமான விஷயம், நகரத்தில் கைவிடப்பட்ட ஒரு குழந்தைகளுக்கு பால மந்திரர் என்ற ஒரு இதுவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? பால மந்திரர் நகரத்தில் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு விடுதி அது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1949 நம்முடைய யாரு காமராசர் போய் இதை பார்த்துருப்பார். சரிங்களா? இதெல்லாம் பார்த்து தான் அவர் வந்து காமராஜர் அப்புறம் பிற்காலத்தில் ரொம்ப குழந்தைகளுக்கு இறங்கி வேலை செஞ்சுக்காரு. ஓகேங்களா? மஞ்சு பாசினி இந்த ஞாபகம். இந்த சொர்ணத்தாள் சார், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் இல்லை சார், அதே விஷயம் தான். அந்த காதி இயக்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஈடுபட்டவங்க. காதி இயக்கம் இதில் வந்து ஈடுபட்ட ஒரு பெண். இவங்க திருப்பதியை சேர்ந்தவர் தான். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றைக்கு வந்து தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய ராணுவத்தில் ஜான்சி ராணி பெரியில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. கரெக்ட் தான், உருவாக்கப்பட்டது. ஏன்னா உங்களுக்கு நேரு படை, காந்தி படை, அடுத்து ஜான்சி ராணி படை இந்திய தேசிய ராணுவத்தில் INA. இந்திய தேசிய ராணுவத்துடைய தலைவர் வந்து லட்சுமி சேகரா. தப்பு. இந்த ஜான்சி ராணியுடைய படையினுடைய பிரிவுக்கு தலைவர் தான் யார்? இந்த லட்சுமி சேகர். ஆனால் இந்த இந்திய தேசிய ராணுவத்தினுடைய தலைவர் யார்? ஃபர்ஸ்ட் மோகன் சிங் இருப்பார், அடுத்து போய் யார்? நேதாஜி அது வாங்கிப்பார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த லட்சுமி சேகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நேதாஜி வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா தற்கால ஒரு அமைச்சரவை ஓபன் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்முடைய லட்சுமி சேகரும் சிதம்பரம் லோகநாதன் என்று சொல்லப்படுகிற தமிழரும் 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமைச்சர் பதவியிலே வந்திருப்பாங்க. சிதம்பரம் லோகநாதன் சார், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான. அது மட்டும் இல்லாமல் ராஜாமணி, ஜானகி போன்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அந்த INA இருந்து உருவாகிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன 35 விஷயங்களில் பார்த்தோம் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சு ரொம்ப நல்லது. எல்லா எக்ஸாம்லையுமே அதை கேட்பாங்க. ஓகேங்களா? தமிழ்லையும் கேட்பாங்க. அது கேப்டன் சேகர் பற்றி தமிழிலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு அப்படின்னாவே சார் அதை எதிரே கேட்பாங்க, தமிழ்லையும் கேட்பாங்க, யூனிட் 8லையும் கேட்பாங்க. அதில் தெளிவாக படிச்சு வச்சு மேக்ஸிமம் தமிழில் நிறைய அதை ரீட் பண்ணி படிக்க வச்சுக்க ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே சார். அடுத்த இதில் பார்க்கலாம். பை.